You can now make online payments to National Aquaculture Development Authority via GovPay. எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டதான். ஆனால் வெட்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம், நீங்களும் ஒரு போராடின சமூகம், உங்களுடைய ஆயுதம் தூக்கி 1000 பேர் இருக்கிறீர்கள், வெட்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் கடைசியாக சுடப்போவது ராமநாதன் அர்ஜுனாவை, அது எனக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் மிகவும் கவலையா இருக்கு. ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் நினைக்கும் போது மிக வெட்கமாக இருக்கிறது. நாங்கள் இனவாதம் இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும், நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால், நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால், புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள், திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள். நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன், நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கணும். என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன். இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும். ஆனால் உங்கள் ஒருவனால் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா? இயலாது. ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள். கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார், பிமல் ரத்நாயக்க எழும்பி ஓடுறார். வெட்கமா இல்லையா? நீங்க எல்லாம் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது யாருக்கு அவமானம் என்றா, ரோகண விஜய் வீர என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது. உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்காவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கு. வெட்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் வந்து நீங்கள் அந்த புத்தளத்திலே கொண்டே குப்பையை போடுறீங்க. NHSL கொழும்புல இருக்கிற NHSL குப்பையை கொண்டு அந்த புத்தள மக்களுக்கு போடுறீங்க. புத்தளத்தில் இருந்து வந்திருக்கிற MP இந்த யாராவது ஒரு தமிழன், ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற யாராவது சொல்லேலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு? திருவோணமலையில இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா? காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா? கேப்பம் எங்க உங்களுடைய அருண் ஹேமச்சந்திர? அடே, எங்களுடைய இனம் பாவம். நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்களும் இன்று வெட்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக்க சொல்றார், வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று. நாங்கள் இனவாதி இல்ல. நீங்க கட்டினது கோயில் என்னுடைய. நான் ஒரு நாள் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட கூட சண்டை பிடிச்சேன். நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன். உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில. ஆனால் நான் சொல்றேன், என்ன மினவாதம் போட்டு நான் கஜேந்திரகுமார் நிப்பாட்டுவோம். ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை. என்றால் அவர்கள் 20-30 வருஷம் அரசியல் இருந்தவர்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு. ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே இதோ நிப்பாட்டுவோம், இதுக்கு மேல வேண்டாம், சிங்களத்திலே கதைப்போம், தமிழ்ல கதைப்போம், இதை நிப்பாட்டு. வெட்கமா இருக்கு. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க? உங்கள்ட்ட கேட்கிறேன், தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெட்கமா இருக்கு. இந்த ஈஸ்டர் அட்டாக் அநியாயமான முஸ்லீம் சமூகம், அந்த சமூகம் என்ன செஞ்சது? அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்றீர்கள்? போட்டு அடி அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியண்டு, எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு. கடைசியா ஒரே இனம் பேசுற 2 முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? சத்தமே இல்லாம கிண்ணியாவை எடுக்கிறீங்க. அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், இல்ல தெரியாம கேட்கிறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? இல்ல கேட்கிறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? ஏன்னா உங்களோட மனசுல இருக்கிற வரி, நீங்க சிங்களவன் என்ற வரி. நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலையை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? ஏனென்றால் திரும்ப அடிக்கிறீர்கள், நாங்களும் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன், பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு. எங்க ரஜீவன் நம்பி, எங்க இளங்குமரன் நம்பி, எங்க ஒவ்வொரு தமிழ், எங்க பைசால், எங்க ஒரு வசனம் கதை கேளுமா? உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா? நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன். ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு அடிபடுவேன்.